என்னடா இது பார்க்கவே வித்தியாசமா இருக்குன்னு நினைப்பீங்க. எல்லாருமே பூ வச்சு தான் மாலை செய்வாங்க. அதுல ஒரு சில பேர் பணத்தை வச்சு செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்ல மாலை செய்யறது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம தேனி பிசிபட்டி இந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்ல இந்த ஸ்ட்ரீட்ல தான் இப்போ இலச்சி கிராஃப்ட்ஸ் நடத்திட்டு வராங்க. இங்க தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை தயாரிக்கிறாங்க. இந்த மாலை எதுக்கு தயாரிக்கிறாங்கன்னா சாமி சிலைக்கு பூ மாலைக்கு பதிலாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலையை பயன்படுத்துறாங்க. அதாவது நார்த் சைடு அங்க இருக்கிற கோயில் சாமி சிலைக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை பயன்படுத்துறதுக்கு நம்ம தேனி மாவட்டத்துக்கு ஆர்டர் பண்றாங்க. ஆனா நம்ம தேனி மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மாலையில என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா கேஷ்யூ, பாதாம், இலச்சி, ஆப்ரிகட், பிஸ்தா, ஃபிக், மேங்கோ, டேட்ஸ், க்ளோவ், ஸ்ட்ராபெரி, கிவி அண்ட் மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இந்த மாலையை உருவாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு தேனி டிஸ்ட்ரிக்ட்லயே இவங்கள மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை நல்லா யூனிக்கா சூப்பரா செஞ்சு கஸ்டமருக்கு நல்லபடியா பேக்கிங் பண்ணி அனுப்புறாங்க. இவங்ககிட்ட பல்கா பெருசா தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு தேவையான சைஸை சொல்லி இவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா இவங்களே சூப்பரா ரெடி பண்ணி தருவாங்க. உங்களுடைய ஆர்டரை சிறந்த முறையில் தரமா சூப்பரா பண்ணி தருவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க தெரியாது நினைச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க தெரியப்படுறதுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தேனியோட அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.